ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா பெண்களே முதன்மையான ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றனர். ஆனால் அவர்களின் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன்னா தன்னலம் பெறாமல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லாத்தையுமே செய்து கொண்டு தன்னுடைய உடல்நிலையையும் மனநிலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சரியாக பராமரிப்பது கிடையாது. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கஷ்டமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக இருந்தாலே அது போதுமானது தான். அந்த வீடு சுபிட்சம் அடையும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. கோடி கோடியாக பணத்தை நம்ம வீட்டில் வைத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு சுபிட்சம் அடையும் என்பது அர்த்தம் கிடையாது. தேவைக்கு அளவோடு பணமும் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் மன நிம்மதியோடு சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு நிறைந்த வீடு தான். ஒரு வீட்டை செல்வ செழிப்பாக வைத்துக்கொள்ள பெண்கள் எப்படி தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைய தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க. பெண்கள் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நறுமணமாக இருக்க வேண்டும் என்று தான் வாசனை நிறைந்த பூக்களை தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் பூ வைக்கும் பழக்கம் குறைந்து விட்டது. தினமும் பூ வைத்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய உடலில் கொஞ்சமாவது ஜவ்வாது பொடியை பூசிக்கொள்ள வேண்டும். வேறு எந்த ஒரு நறுமண மிகுந்த தேவையில்லாத அந்த பெர்ஃப்யூம்ஸ் அதை யூஸ் பண்ணுறதை தவிர்த்து ஜவ்வாதை பயன்படுத்துங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தோடு மகாலட்சுமி அம்சத்தோடு வைத்திருக்கும். பெண்களின் உடம்பில் துர்நாற்றம் வீசினாலும் அந்த வீட்டில் கஷ்டம் வரும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று தான். அது ஆண்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். இருவருமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாக வீட்டையும் சரி தங்களையும் சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது வீடும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் தேவையில்லாத அந்த பெர்ஃப்யூம்ஸை பயன்படுத்துவதை தவிர்த்து இவ்வாறான இயற்கையான இந்த ஜவ்வாது பொடியை தெய்வீகம் நிறைந்ததை பயன்படுத்துங்க. இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நன்மை நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தினசரி பெண்கள் தங்களுடைய முகத்தில் மஞ்சள் நிறம் தெரியும்படி மஞ்சளை பூசி தான் குளிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளிக்கிற பெண்கள் முகத்தில் ஃபுல்லாகவே அந்த மஞ்சளானது குளித்ததற்கான அந்த அடையாளம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்படி தினமுமே குளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சொட்டு மஞ்சளை பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வைத்து நிறம் தெரியாத அளவுக்கு முகத்தில் நம்ம பூசி தினமும் குளிப்பதும் வீட்டிற்கு ஒரு ஐஸ்வர்யத்தை தேடி தரும் அப்படிங்கிறது தான். அதாவது நிறைய தேய்க்கலனாலும் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு சொட்டு மஞ்சளை பார்த்தீங்கன்னா நிறம் தெரியாத அளவிற்கு நம்ம முகத்தில் தேய்த்து குளிப்பது ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பெண்கள் தலை ஸ்நானம் செய்யும் பொழுது அதாவது உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமானது விரிவடையும் என்று கூறப்படுகிறது. அந்த சக்கரமானது விரிவடையும் பொழுது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்தியானது பெண்களின் உடம்புக்குள் செல்லும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு தான் பார்த்திங்கன்னா அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலே குளித்து விட்டு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவது. அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியானது பார்த்திங்கன்னா ஈர்த்து நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையோடையும் நேர்மறையாக சிந்திக்கணும், எந்த ஒரு செயல்லையும் பார்த்திங்கன்னா நடுக்கமின்றி தடுமாற்றமின்றி செயல்படுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். இது எப்படி நடக்கணும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் முழுமையாக விரிவடைய வேண்டுமென்றால் முதல்ல தலைக்கு 3 கப் அளவு பார்த்திங்கன்னா தண்ணீரை, அதாவது 3 முறை தண்ணீரை எடுத்து கையை வைக்காமல் நேரடியாக பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் ஊற்ற வேண்டும். தலையில் கை வைக்காமல் பார்த்திங்கன்னா அப்படியே உச்சந்தலையில் ஊற்றணும். இப்படி செய்யும் பொழுது தான் பார்த்திங்கன்னா 3 முறை தண்ணீரானது உச்சந்தலையில் நேரடியாக படும்போது உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமானது முழுமையாக விரிவடைந்து பெண்களுக்குள் பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தியானது முழுமையாக உள்ளே போகும் என்று சில சாஸ்திர குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. முயற்சி செய்து பாருங்கள். பார்த்திங்கன்னா இதன் மூலம் உங்களுடைய வீட்டில் நிறைய நன்மைகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் பெண்களுக்கு அந்த செயலின் மீது தான் முழு கவனம் இருக்கணும். இப்போ குளிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகளுக்கு போகக்கூடாது. சமையல் செய்யும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது எல்லாருமே அப்படி தான், பெண்கள்னு இல்லை ஆண்கள் அப்படிங்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். சமையல் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது சிந்தனையில் இருந்தோம்னா சமையல் அப்படிங்கிறது முழுமையாக நடைபெறாது. அப்போ அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமையலில் நம்ம இதை சேர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்ம வேறு சிந்தனையில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்துடுவோம். நம்ம வேறு எதில் இருக்கும்போது என்ன ஆயிடுது, அந்த இடத்துல அந்த உணவும் பாழாக போய்விடும்.
அப்படி நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ பலவிதமான மனக்கவலைகளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஆசைகளை நினைத்து கொண்டு இவ்வாறு இருப்பது உண்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு சிந்தனையிலே இருங்க. கிடைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கட்டாயம் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு கொஞ்சம் தாமதமாகும். அதனால் இப்போதைக்கு செய்கின்ற செயல்களில் முழு கவனத்தோடு நல்லபடியாக செய்து கொண்டு வாருங்கள். கட்டாயம் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதற்காக இவ்வளோ நாள் காத்திருக்கணுமா அப்படின்னா கட்டாயம் காத்திருந்து தான் ஆகணும். ஏன்னா இறைவன் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் வரும்பொழுது தான் அவைகளை செய்து வைப்பார். அதுவரை பொறுமையாக செய்கின்ற செயல்களை நம்ம செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். இது தவிர பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே குளிக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆடையை தங்களுடைய உடலில் அணிந்து கொண்டு தான் குளிக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலுமே குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தான் குளிக்கணுமே தவிர நிர்வாணமாக அப்படியே நம்ம இருந்து கொண்டு குளிக்கக்கூடாது. இதே ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இது நம்பிக்கை உள்ளவர்கள் காலங்காலமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா செய்து கொண்டுகின்ற ஒரு வரைமுறை தான். இப்போ முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுகள் குளங்களில் போய் குளிப்பாங்க. அவர்கள் எப்படி வெட்ட வெளியாக இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு துணியானதை உடம்புல சுற்றி கொண்டு தான் குளிப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அனைவர் வீட்டிலையுமே பாத்ரூம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்கள் உள்ளே போய் குளித்தாலுமே எப்பொழுதுமே அதை நம்மளுடைய சாஸ்திர முறையில் இவ்வாறு குளிப்பது தான் நல்லது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முறை. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள். அதனால் இதிலெல்லாம் போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பது உண்டு தான். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த செயல்முறைகள்லாம். அதனால் இவ்வாறான முயற்சிகள் அப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா கேள்வி கேட்பவர்கள்லாம் இதை தவிர்த்து விடுவது நல்லது. இப்படி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடையை அணிந்து கொண்டு குளிப்பதன் மூலம் அவர்களுடைய உடம்பில் கெட்ட சக்தியானது ஊடுருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு கெட்ட நேரத்தில் தினந்தோறும் நம்ம நிர்வாணமாகவே குளிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் அந்த கெட்ட சக்தியானது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ஊடுருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வாறு கூறுவது. இது ஒரு பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயந்தான். நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வாறான குளியல் முறையை குளிப்பது நல்லது. அதுபோல் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை நம்ம எடுத்து வைத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தை எழுதி கொண்டு அதற்கப்புறம் குளியுங்க. அதுவுமே ஒரு சுபிட்சமான செயல். அதனாலேயும் பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா கடைபிடித்து வாருங்கள். நிச்சயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாம் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம கண்ணும் கருத்துமாக அதை எடுத்து செய்யும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அது ஒரு பலனானது கிடைக்கும். இப்போ சிறு குழந்தைய பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அதை வீட்டில் உள்ள பெரியவங்க பார்த்தீங்கன்னா முறைப்படி அவங்க அந்த சாஸ்திர குறிப்புகள் படி எப்படி குளிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் அவ்வளோ ஜாக்கிரதையாக அந்த உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த குழந்தைக்கு எல்லாமே செய்து கொண்டு வருவார்கள். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த விஷயமானது தெரியாது, அதால் செய்யவும் முடியாது. அடுத்து வளர வளர ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கொண்டு அது தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் எப்படி அந்த சிறு வயதிலிருந்து பராமரித்து கொண்டு வளர்த்து வந்தார்களோ அதே போல் நாம் வளர வளரவும் பார்த்தீங்கன்னா அந்த முறை மாறாமல் வளர்ந்து கொண்டே வரணும். வாரத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து நன்றாக குளிக்கணும். எண்ணெய் தேய்த்து உடல் முழுவதுமே நல்லா எண்ணெய் தேய்த்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாவது குளிப்பது மிக சிறந்த விஷயமாக இருக்கும். உடல் சூடு தனியும், உடலில் ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வீட்டிற்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தை செலவிடுவது பெண்கள் தான். ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடித்துட்டு ஓய்வெடுப்பாங்க. அப்படி ஓய்வெடுக்கிறது பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டிற்குள்ள நேரத்தை செலவிட கிழக்கு திசையை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும். கிழக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதய சக்தியை சித்தரிக்கின்றது. எனவே வீட்டின் இந்த திசையில் அதிக நேரத்தை செலவிடுவது பெண் உறுப்பினர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை உறுதி செய்யும். தண்ணீர் பிடிப்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல தண்ணி வைத்திருப்பதற்கு பல குடங்களை வைத்திருப்போம். அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை வைத்திருப்பது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்க வீட்டில் உள்ள தண்ணீர் பானைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா தினமும்
விளக்கை ஏற்றி வைப்பது மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஒளி என்பது பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி நல்ல மற்றும் நேர்மறை ஆற்றலின் சின்னமாக உள்ளது. இது பெண்களின் ஆரோக்கியத்திலும் சரியான சமநிலையை உறுதி செய்யும். இப்போ அந்த மண்பானையில் நம்ம தண்ணீர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நெருப்பு சக்தியை வைக்கிறோம். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைந்திருக்கும் பொழுது அந்த நீரை நம்ம பருகும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு அந்த உடலில் போய் நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா முழு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் முதல்ல ஆரோக்கியமாகவும் சுபிட்சமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்லா மூவ் ஆகிக்கிட்டே போகும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கோபத்தோடு இல்லை வேண்டா வெறுப்பா மனநிலை சரியில்லாமல் இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் முற்றிலுமாக ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போய்விடும். ஏன்னா அவர்கள் தான் டக்கு டக்குன்னு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டு அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவார்கள். ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி திடம்பர செய்வது அப்படிங்கிறது கடினம் தான். ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வாறான வேலைகள் எல்லாமே செய்வது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஆனால் பெண்கள் வேலைக்கு சென்றாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அவர்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா அவர்கள் டான்டான்னு செய்து கொண்டே போய்கொண்டே இருப்பார்கள். அதனால் வீட்டில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு முடிந்தளவு ஆண்களுமே அவர்களுக்கு உதவிகளை செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் இரவில் வேலை செய்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி நீங்களுமே பார்த்தீங்கன்னா கூட மாட அவர்களுக்கு வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனநிலை மாறும். அவர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல அதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள். இப்போ அவங்க பூஜை செய்கிறாங்கன்னா அந்த பூஜைகளுக்கும் பார்த்தீங்கன்னா கூட போய் நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுக்கிட்டு உடனே போய் ஹெல்ப் பண்ணணும். இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அவர்களோடு சேர்ந்து பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீடு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல நிறைந்திருக்கும். செல்வ செழிப்புக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. இது அனைத்து வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா நடந்து விடுவது அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து புரிந்து கொண்டு இதை கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஆண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முழு மதிப்பும் கொடுக்கணும், அந்த மரியாதை அப்படிங்கிறதும் கொடுக்கணும். பெண்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரிந்திருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அழைப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களை வாங்க போங்க அப்படின்னு அழைப்பது அப்படின்லாம் சொல்ல வரலை. இருந்தாலும் அவர்களுக்கான அந்த மரியாதை உணர்வோடு நம்ம நடந்து கொள்வது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். மேற்கூறிய விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சுபிட்சமான ஒரு சூழல் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெண்களும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்துக்கு வாருங்கள். அதிகாலையில் எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மனதார இறைவனை பிரார்த்தனை செய்து ஒரு விளக்கேற்றி தினமும் வழிபாடு செய்யுங்க. பூஜை அறைக்கு முடித்துட்டு சமையலறை போகும்போது அங்கேயும் அக்னி பகவானை நல்லபடியாக வேண்டிக் கொண்டு இன்றைய சமைக்கின்ற சாப்பாடு அனைவருக்கும் நல்லபடியாக சேரணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலையும் வைங்க. எல்லாத்திற்குமே ஒரு மரியாதை கொடுத்து செய்யும் பொழுது அது இன்னும் சுபிட்சமாக இருக்கும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லா பதிவுலையுமே சொல்வது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.